மேடம் மேடம், கொஞ்சம் எழுந்துருங்க. இந்தாங்க, இதை குடிங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? டாக்டர் இப்பதான் ஃப்ரீ ஆனாங்க. 5 மினிட்ஸ்ல வந்துடுவாங்க. குடிங்க. ஃபுல்லா குடிச்சிருங்க மேடம். குடிங்க. சரிங்க மேடம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் வருவாங்க. கவிதா, ஏன் கவிதா, ஏன் இந்த மாதிரி பண்ண பார்த்த? நேத்து தான் வாழவே ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள வாழ்க்கையை முடிச்சுக்க பாத்தியே. எனக்கு வேற வழி தெரியலங்க. எனக்கு வேற எந்த குழந்தையும் வேண்டாங்க. அபிராமி மட்டுமே போதும். ஆமாங்க, அபிராமியே போதும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அபிராமிக்கு மட்டும் அம்மாவா இருந்தா போதும். இந்த மாதிரி சொல்லாத கவிதா, நான் உன்னை சாக விட மாட்டேன். நீ நல்லா வாழுவ. ஆமா, நீ நல்லா வாழுவ. நான் நல்லா வாழ்றது முக்கியம் இல்ல, உங்க அம்மா மனசுல நல்லவளா வாழணும், அதாங்க முக்கியம். தெரிஞ்சோ தெரியாமலோ அத்தை மனசுல நான் தப்பான விதையா விழுந்துட்டேன். அதே மாதிரி அவங்க எதிரில நான் வாழ விரும்பல. என்ன விட்டுருங்க. நானும் எங்க அம்மாவும் எங்கேயாவது போயிடுறோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல கவிதா. நான் இல்லாம உன்னால வாழ முடியும், ஆனா நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. கவிதா, நான் திரும்பவும் சொல்றேன், அம்மா கெட்டவங்க இல்ல. அம்மா ஒரு முரட்ட குழந்தை, அவ்வளவுதான். இதுக்கு மேல அம்மா உன்னை தப்பா பேச மாட்டாங்க. ஆமா கவிதா, நான் உறுதியா சொல்றேன், உன்னை நீ செய்ய பார்த்த தியாகத்தை அம்மா கிட்ட எடுத்து சொல்லி அவங்கள உன் கூட ராசியாக்குறேன். ஐயோ வேண்டாங்க, அத்தை தப்பா எடுத்துக்க போறாங்க. ஆமாங்க மாப்பிள்ள, சம்மந்தி அம்மா இத நல்ல விதமா நினைக்காம நாடகமா நினைச்சா மேல மேல பிரச்சனை தான் வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. கவிதா, என் கூட நம்பிக்கையா வா. இன்னைக்கு அம்மாவா நானான்னு பாத்திரலாம். வா கவிதா, என்னோட வா. வா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.